ஏய், இங்கே நான் தான் கிங்கு. நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிஎஸ் வியூ. அனைவரையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த எஸ்ஆர்ஹெச்க்கும் கேகேஆருக்கும் நடந்த ஃபைனல் மேட்ச். அது நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறது ரெடியாக போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம ஃபைனல் மேட்ச்சில் உள்ள கிரவுண்டில் என்ன நடந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம ஆன்லைனில் டிக்கெட்டு வாங்கியாச்சு. அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம். நமக்கு ஹெட்ஸு அப்பர் டிக்கெட் வாங்கியிருக்கிறோம். இப்போ அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். எல்லா செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. அந்த பக்கம் தான் செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கிரவுண்டுக்குள்ளே வரது தயாராச்சு. நம்ம நேராக ஹெட்ஸு அப்பருக்கு உள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. நாம் 5 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு உள்ளே வந்துட்டோம். மேட்ச் 7 மணிக்கு தான் ஸ்டார்டிங்கு. நம்ம நேரமே கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். முன்னாடியே வந்துட்டு கிரவுண்ட் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கலாங்கிறத முன்னாடி வந்துட்டோம். டிவி ஆங்கர் எல்லாம் அங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க. கிரவுண்டுக்குள்ளே எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வீரர்கள் எல்லாம் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 அணி வீரர்களும் கிரவுண்டுக்குள்ளே வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு சைடாக. மணி 5 மணிக்கு மேலே ஆச்சு. 5:30 போகுது. கிரவுண்டுக்குள்ளே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்டிங் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் நமக்கு முன்னாடியே கலர் பொடி இதெல்லாம் வச்சு கன்று வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் மேட்ச்சுங்கிறதுனால இதெல்லாம் ஒரு டிவியில் பார்க்கும்போது நல்லா விசுவல் எஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் தான் பிடிச்சிருக்காங்க. கேகேஆர் ஃபீல்டிங்கை தெரிவு செஞ்சுருக்காங்க. டிவியில் பார்க்குறதுக்கும் கிரவுண்டில் நேரில் வந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டிவியில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ இதாக காட்டுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். நான் இங்கே நேரில் வந்து பார்த்தா தான் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நேரில் பார்க்குறதுக்கும் தெரியும். ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு ஓவர் முடியும் போதும் அவங்க சேஞ்ச் பண்ணுறது. விக்கெட் போயிடுச்சு. நான் எஸ்ஆர்ஹெச் நீங்கள் நிறையா ஸ்கோர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் ஃபுல்லாக தொடர்ந்து விக்கெட்டாக போயிட்டுருக்கு. எஸ்ஆர்ஹெச் இன்றைக்கி ஒரு 250 மேலே போவாங்கன்னு பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே விக்கெட்டு தான். பார்க்குறது செல்ஃபி வீடியோ கிரவுண்டுக்குள்ளே.
இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சின்ன தலை ரெய்னா, சிஎஸ்கேவோட சின்ன தலை ரெய்னாவை நீங்கள் பார்க்குறீங்க. கேகேஆரோட சிஎஸ்கே இப்போ கேகேஆர் பேட்டிங் நடந்துட்டுருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டின் வீரர் நடராஜ் அவர்கள் ஃபீல்டிங்கில் இருந்தபோது நம்ம எடுத்தோம். நமக்கு முன்னாடி தான் ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வீடியோத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஃபைனல். ஒரு 6 போகும்போது சிஎஸ்கேவோட வின்னிங் ஷாட்டை அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வின்னிங் ஷாட்டுக்காக வெயிட்டிங். இந்த வின்னிங் ஷாட் கேகேஆர் வின் பண்ணிடுச்சு. எல்லா வீரர்களும் வந்துட்டு கொண்டாடுறாங்க. கேகேஆர் டீம் ஃபுல் டீம் அங்கேருந்து ஓடி வந்தாங்க, இது பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் டிவியில் பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக காமிப்பாங்க. நம்ம மொபைலில் ஷூட் பண்ணுறதுனால இவ்வளோ தான் காமிக்க முடியும். (2024) ஐபிஎல் கப் கேகேஆர் செலப்ரேஷன், வின்னிங் செலப்ரேஷன், வான வேடிக்கை. சர்வீஸ் ஜெயிக்கும் எதிர்பார்த்தோம். கேகேஆர் ஜெயிச்சிருச்சு, சந்தோஷம். ஸ்டேடியமே ஃபுல்லாக செலிப்ரேஷனில் இருக்குது. பார்க்குறது ஃபுல்லாக மேலே வான வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. செல்ஃபி வீடியோவோட வான வேடிக்கை. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்சோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கேகேஆரின் கொண்டாட்டம். அடுத்து ட்ரோஃபி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம இனி அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணல. ஏன்னா ட்ரோஃபி கொடுக்குறது அந்த சைடு திருப்பி வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தா அவ்வளோக்கா தெரியாது. அதனால் நம்ம கிளம்பிடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம்.